Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentences. First sentence, I am off today. In Tamil, நான் இன்று விடுமுறையில் இருக்கிறேன். நான் இன்று விடுமுறையில் இருக்கிறேன். Today means இன்று. I am off. நான் விடுமுறையில் இருக்கிறேன். The next one, stick out your tongue. உங்க நாக்க நீட்டுங்க. Tongue means in Tamil நாக்கு. Stick out means வெளியே நீட்டுங்க. வெளியே நீட்டுங்க. The next one, button up your shirt. உங்கள் ஷர்ட் பட்டனை போடுங்க. ஷர்ட் மீன்ஸ் இன் தமிழ் சட்டை. ஸோ உங்கள் சட்டை பட்டனை போடுங்க. பட்டன் அப் மீன்ஸ் பட்டனை போடுங்க. யுவர் ஷர்ட் மீன்ஸ் உங்கள் ஷர்ட் ஆர்எல்ஸ் உங்கள் சட்டை. The next one, get on with him. அவருடன் பழகுங்க. அவருடன் பழகுங்க. Here get on means in தமிழ் பழகுங்க. பழகுங்க. With him அவருடன். Get on with her means அவளுடன் பழகுங்க. Get on with me means என்னுடன் பழகுங்க. The next one, you can count on me. நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளலாம். Count on me means என்னை சேர்த்து கொள்ளலாம். So count on சேர்த்து கொள்ளுதல். In தமிழ் சேர்த்து கொள்ளுதல். நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளலாம். You can count on him. நீங்கள் அவரை சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் அவரை சேர்த்து கொள்ளலாம். The next one, shave off your beard. In Tamil, beard means தாடி. உங்கள் தாடியை shave செய்யுங்கள். Shave off means shave செய்யுங்கள். Your beard, உங்கள் தாடி. The next one, be careful on the bike. Don't fall off. Be careful, which means கவனமாக இருங்கள். On the bike, பைக்கில் கவனமாக இருங்கள். Don't fall off. கீழே விழுந்துராதீங்க. Fall off means கீழே விழுதல். Don't fall off. கீழே விழுந்துராதீங்க. The next one, speak out your mind. மனம் விட்டு பேசுங்கள். Speak out, which means மனம் விட்டு பேசுதல். Your mind. Mind means மனம். மனம் விட்டு பேசுங்க. Fill out this form. Fill out means நிரப்புங்க. நிரப்புங்க. This form, இந்த படிவத்தை. This means இந்த form means படிவம். இந்த படிவத்தை நிரப்புங்க. The next one, you must cut down on smoking. Cut down means குறைத்து கொள்ளுதல். In தமிழ் குறைத்து கொள்ளுதல். You must cut down on smoking. Smoking means புகைப்பிடித்தல். ஸோ நீங்கள் புகைப்பிடிப்பதை குறைக்க வேண்டும். ஆர்எல்ஸ் குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் புகைப்பிடிப்பதை குறைக்க வேண்டும். ஆர்எல்ஸ் குறைத்து கொள்ள வேண்டும். The next one, he set off to Madurai. Set off means புறப்படுதல். He set off to Madurai. அவர் மதுரைக்கு புறப்பட்டார். அவர் மதுரைக்கு புறப்பட்டார். To மதுரை. ஸோ மதுரைக்கு. He set off to Chennai means அவர் சென்னைக்கு புறப்பட்டார். She set off to Chennai means அவள் சென்னைக்கு புறப்பட்டாள். I am set off to மதுரை. நான் மதுரைக்கு புறப்பட்டேன். நான் மதுரைக்கு புறப்பட்டேன். The next one, do you want to come along with us? நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா? Come along, கூட வருதல். So come along means கூட வருதல். எங்களுடன் வர விரும்புகிறீர்களா? You are asking question. ஸோ நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா? விரும்புகிறீர்களா? The next one, don't dwell on the past. கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். Dwelling, which means சிந்தித்தல். On the past. Past means கடந்த காலம். ஸோ கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். The next one, hang on a minute. He will be back in a moment. Hang on, which means பொறுங்கள், பொறுத்து இருத்தல். Hang on a minute. A minute means ஒரு நிமிடம். ஒரு நிமிடம் பொறுங்க. Hang on a minute. ஒரு நிமிடம் பொறுங்க. He will be back. அவர் திரும்பி வருவார். He will be back. In a moment. சிறிது நேரத்தில். In a moment means சிறிது நேரத்தில். She will be back in a moment means சிறிது நேரத்தில் அவள் திரும்பி வருவாள். She means அவள். அவள் சிறிது நேரத்தில் திரும்பி வருவாள். அவள் means you have to say வருவாள். அவர் means you have to say வருவார். The next one, the music is too loud. Can you turn it down? The music means இசை. இசை. In தமிழ் இசை. Too loud, மிகவும் சத்தமாக இருக்கு. Loud means சத்தம். Too loud means மிகவும் சத்தமாக இருக்கு. Can you turn it down? Turn it down means குறைத்து கொள்ளுதல். கொஞ்சம் சத்தத்தை குறைக்க முடியுமா? Can you turn it down? கொஞ்சம் சத்தத்தை குறைக்க முடியுமா? The next one, I came across him yesterday. நான் நேற்று அவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். Came across, which means எதிர்பாராத விதமாக சந்தித்தல். I came across him yesterday. Yesterday means நேற்று. I came across her yesterday. Her means அவளை. ஸோ நான் நேற்று அவளை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன்.
I came across them yesterday. நான் நேற்று அவர்களை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். The next one, the bus was full. We couldn't get on. The bus was full. Bus means in Tamil பேருந்து, but you can tell bus itself. Bus நிரம்பி இருந்தது. Bus நிரம்பி இருந்தது or else கூட்டமாக இருந்தது. கூட்டமாக இருந்தது. We couldn't get on. Get on means ஏறுதல். So get on means ஏறுதல். Get off means இறங்குதல். We couldn't get on. எங்களால் ஏற முடியவில்லை. We get on means நாங்கள் ஏறினோம். நாங்கள் ஏறுகிறோம். We get off means நாங்கள் இறங்குகிறோம். Here it's a negative form, couldn't. So we couldn't get on. எங்களால் ஏற முடியவில்லை. We couldn't get off means எங்களால் இறங்க முடியவில்லை. பஸ் நிரம்பி இருந்தது or else பஸ் கூட்டமாக இருந்தது. எங்களால் ஏற முடியவில்லை. The next one, I am looking forward to your arrival. உங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். I am looking forward. ஆவலுடன் எதிர்பார்த்தல். Looking forward means ஆவலுடன் எதிர்பார்த்தல். To your arrival. To your arrival means உங்கள் வரவு. I am looking forward to his arrival. அவரது வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். To his arrival means அவருடைய வரவு. So her arrival means அவளுடைய வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். The next one, hurry up, we don't have much time. Hurry up means சீக்கிரம். We don't have much time. நமக்கு அதிக நேரம் இல்லை. We don't have much time. Much time means அதிக நேரம். நமக்கு அதிக நேரம் இல்லை. The next one, tomorrow's meeting has been called off. Called off means ரத்து செய்யப்படுதல். ரத்து செய்யப்படுதல். Tomorrow's meeting நாளைய கூட்டம். Tomorrow means நாளை, meeting means கூட்டம். Tomorrow's meeting நாளைய கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. The match has been put off due to rain. மழை காரணமாக ஆட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. Match has been put off. Put off means ஒத்திவைக்கப்படுதல். Call off means ரத்து செய்யப்படுதல். Put off means ஒத்திவைக்கப்படுதல். Due to rain மழை காரணமாக. Due to means காரணமாக. Rain means மழை. Match means ஆட்டம். மழை காரணமாக ஆட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. The next one, watch out, which means பார்த்து ஜாக்கிரதை. பார்த்து ஜாக்கிரதை. The next one, weigh out a kilo of rice. ஒரு கிலோ அரிசியை எடை போடுங்க. A kilo of rice. ஒரு கிலோ அரிசி. Rice means அரிசி. A kilo means ஒரு கிலோ. Weigh out means எடை போடுங்க. எடை போடுங்க. The next one, don't rush into any decision now. இப்பொழுது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். Don't rush. அவசரப்படாதீங்க or else அவசரப்பட வேண்டாம். Rush means அவசரப்படுதல். Don't rush means அவசரப்பட வேண்டாம். Into any decision. எந்த முடிவு. Any decision means முடிவு. Into any decision now. Now means இப்போது. இப்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். I hope this video is useful for you. If it is so, please click the like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. Nandri.